வெல்கம் டு ஸ்டெல்லா மேக்ஸ் சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, டிஎன்பிஎஸ்சி 2022 24 கேட்ட ஒரே மாடல் கொஸ்டின் தான் பார்க்க போறோம். வாங்க பார்ப்போம். முழுவதுமாக நிரப்பப்பட்டுள்ள 80 லிட்டர் 100 லிட்டர் 120 லிட்டர் உள்ள பாத்திரத்தில் அளக்கக்கூடிய பாத்திரத்தின் கொள்ளளவு என்னன்னு கேட்பாங்க. இதுதான் பார்க்க போறோம். இதுல என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருப்பாங்கன்னா, அதிகபட்ச கொள்ளளவு 3 பாத்திரம் இருக்கு. அதுல 80 லிட்டர் 100 லிட்டர் 120 லிட்டர் இந்த அளவுல பால் எடுத்துக்கணும். அது சரியா அளக்கக்கூடிய பாத்திரத்தின் அதிகபட்ச கொள்ளளவு 3லையும் சமமா வர்ற அளவுக்கு அதிகபட்ச கொள்ளளவு என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் 80 கண்டுபிடிச்சோம்னா 10ஆல போட்டோம்னா 8 10 80. அடுத்து 2ஆல போட்டா 4 2 8. அடுத்து 2ஆல போட்டா 2 2 4. அடுத்து என்ன வந்துருக்கு? 700க்கு எல்சிஎம் பார்க்க போறோம். 100க்கு வந்து 10ஆல போட்டா 10 10 10 100. அடுத்து வந்து 2ஆல பார்த்தோம்னா 5 2 10. அடுத்து 120க்கு போட்டோம் அப்படின்னா 10 எடுத்துட்டோம்னா 12 10 120. திரும்ப 2 போட்டோம்னா 6 2 12. அடுத்து 2 போட்டோம்னா 2 2 6. அடுத்து 3 போட்டா 1 1 1 வரும். 3 போட்டா 1 வரும். அதே மாதிரி இங்க வந்து எல்லாமே 1 1ன்னு சொல்லிட்டு கீழே கொண்டு வர மாதிரி பார்த்துக்கிறோம். 2 போட்டா 1. இப்ப என்ன பண்ண போறோம்னா எல்லா எல்சிஎம்மையும் தனித்தனியா நம்பர் போட்டு இங்க போறோம். 80 = என்னென்ன வேல்யூ இருக்கோ 10 80 = 10 × 2 × 2 × 2 × 1. அடுத்து 100 பார்க்குறோம். 100 = 10 × 2 × 5 × 1. அடுத்து 120க்கு பார்த்தோம்னா 10 × 2 × 2 × 3 × 1. இதுல என்னன்னா ஃபர்ஸ்ட் இந்த கொஸ்டின்ல க்ளூ வேர்டு வந்து சரியாக அளக்கக்கூடிய அந்த சரியாக அப்படின்னு என்னன்னா 3 எல்சிஎம்லையும் சேமா வர நம்பர் தான் எடுக்கணும். 3 எல்சிஎம் 80 100 120 பார்த்து எல்சிஎம் வேல்யூல எந்த நம்பர் சேமா இருக்கோ அது மட்டும்தான் எடுக்கணும். எதுவுமே எடுக்கூடாது. எல்லாத்துலயும் எது பொதுவா இருக்குன்னா 2 × 2 தான் பொதுவா இருக்கு. அப்ப மல்டிப்ளை பண்ணா 20. 20 தான் ஈஸியா இருக்கு. இப்ப வந்து ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். ஓகே, அடுத்த 20. வெல்கம் டு ஸ்டெல்லா மேக்ஸ் சேனல். டிஎன்பிஎஸ்சி 2024 கேட்ட ஒரு கொஸ்டின் பார்க்க போறோம். வியாபாரி ஒருத்தர் இருக்கிறாரு. 2 கலன் எடுத்துக்கிறாரு. 2 பாத்திரம். அந்த பாத்திரம் வந்து ஆயில் எடுத்துட்டாரு. 120 லிட்டர் வந்து இந்த கலன்ல வந்து 180 லிட்டர் எடுத்துக்கிறாரு. இவருக்கு என்ன ஆசை அப்படின்னா சம அளவுள்ள கலனில் எண்ணெய்கள் நிரப்பி வைக்கணும்னு இவருக்கு ஒரு எண்ணம். இப்போ இந்த கலன் கொள்ளுகிற அதிகபட்ச கொள்ளளவு என்ன? அதிகபட்சமா அதிக அளவுல ரெண்டுமே சமமா இருக்கணும். இப்போ சமமா எவ்வளவு லிட்டர் எண்ணெயை வந்து நிரப்பி வைக்கலாம் அப்படின்னு தான் கேட்டிருக்காரு. நம்ம ரொம்ப யோசிக்க தேவையில்லை. ரெண்டுலயுமே எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். 120க்கு எல்சிஎம் கண்டுபிடிச்சேன்னா 6 எடுத்துக்கிட்டோம்னா 6 12 20. அப்போ வந்து 5 எடுத்துட்டு 4 5 20 2 2 4. அதே மாதிரி இதை பார்த்துட்டோம்னா 6 5 2 3 2 எழுதிக்கிறோம். 120க்கு 180க்கு எழுதிட்டோம்னா 6 × 5 × 2 × 2. இதுல ரெண்டுலயுமே எது காமனா இருக்கு அப்படின்னா 6 காமனா இருக்கு, 5 காமனா இருக்கு, 2 காமனா இருக்கு. இப்போ 6 × 5 × 2 பெருக்குன்னா 60 லிட்டர். 60 லிட்டர் தான் ஆன்சர். வெல்கம் டு ஸ்டெல்லா மேக்ஸ் சேனல். டிஎன்பிஎஸ்சி 2022 கேட்ட ஒரு கொஸ்டின் பார்க்க போறோம். மதிப்பு காண்க. √3 ஒவ்வொரு ரூட்டுக்குள்ள ரூட்டு உள்ள வந்து 3 ப்ளஸ் மைனஸ் நடுவில் எதுவுமே இல்லை, இன்ஃபினிட்டியா இருக்கு. இப்போ அசியூம் இப்போ என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்களோ அது எல்லாமே எக்ஸ்ன்னு சொல்லி எடுத்துக்கிறோம். எக்ஸ் = √3 √3 இருக்கு. ஸ்கொயர் ஆன் போத் சைடு, ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் பண்றோம். என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்களோ அதை அப்படியே எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். அது ரெண்டு பக்கம் ஸ்கொயர் பண்றோம். இதுதான் அவ்வளவுதான். இதுக்கப்புறம் ஃபுல்லாக ஈஸியா எடுத்துடலாம். இப்போ என்ன ஃபர்ஸ்ட் இந்த ரூட்டுக்கும் இந்த ஸ்கொயருக்கும் கேன்சல் ஆயிரும். அப்போ என்ன ஆகும்? இந்த 3 மட்டும் இருக்கும். 3 × √3 வரும். அப்போ இந்த வேல்யூ போயிட்டே இருக்கும்போது இதை வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன்? எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். இப்போ 3 × x. இப்போ எக்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் கொண்டு வரேன். இப்போ வந்து இங்கே பெருக்கல்ல உள்ளது ஈக்குவல் டு இங்கிட்டு வரும்போது வகுத்தல் ஆகும். இப்போ ஒரு எக்ஸும் கேன்சல் ஆயிரும். எக்ஸ் இங்கே வந்து என்ன ஆகும்? 3. இப்போ x = 3. இப்போ 3 × 1 3. இதான் ஆன்சர். இதே மெத்தட்ல குரூப் 4லையும் கேட்டிருக்காங்க. சேம் குரூப் 2லையும் 2022 குரூப் 2. வெல்கம் டு ஸ்டெல்லா மேக்ஸ் சேனல்.
இந்த இதில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி 2024 கேட்ட ஒரு கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். மதிப்பு காண்க. √5 அதாவது ஒவ்வொரு ரூட்டுக்குள்ள ரூட்டு அதில் 5 நடுவில் ப்ளஸ்ஸோ மைனஸோ இல்லாமல் இன்ஃபினிட்டி டாட்டாக இருந்துச்சு அப்படின்னா என்ன செய்யணும்னு சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அசியூம் பண்ணிக்கிறோம் என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்களோ அதை வந்து எக்ஸஸ் ஈக்குவல்ட்டுன்னு சொல்லிட்டு இந்த இதை அப்படி எடுத்துக்கிறோம். அடுத்து வந்து ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் பண்ணுறோம். ஸ்கொயர் ஆன் போத் சைடு ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் பண்ணுறோம். அப்போ ஸ்கொயர் இது வந்து ஹோல் டேர்ம் ஸ்கொயர். அப்போ இந்த ஹோல் டேர்ம் ஸ்கொயர் போட்டாச்சு. இப்போ இந்த 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 ஸ்கொயருக்கும் இந்த ஃபர்ஸ்ட் ரூட்டுக்கும் கேன்சல் ஆயிரும். மீதி என்ன இருக்கும் 5 × √5 போயிட்டே இருக்கும். இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா இப்போ இந்த √5 இந்த வேல்யூக்கு பதிலாக எக்ஸ்ன்னு போடலாமா? ஏன்னா எக்ஸ் ஈக்குவல் இந்த வேல்யூ. அப்போ இந்த டேர்முக்கு பதிலாக எக்ஸ் சப்ஸ்டிட் பண்ணுறேன். இப்போ 5 × எக்ஸ். அடுத்து இங்கிட்ட எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது. எக்ஸ்லாம் ஒரு பக்கம் கொண்டு வந்துடுறேன். அப்போ என்ன வரும்? இது பெருக்கல்ல இருக்கு, இந்த வகுத்தல் அடிச்சேன்னா எக்ஸ்